ஒருவர் ஜாதக ரீதியாக தாய் மூலமாக யாருக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் என்பதனை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை கூற உள்ளேன். ஒரு ஜாதகத்துல தாய் காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் ஆவார். தாய் ஸ்தானம் சொல்லக்கூடியது 4ஆம் இடம் ஆகும். 4ஆம் அதிபதி ஒரு நல்ல இடத்துல இருக்கிறது, 4ஆம் அதிபதி ஒரு கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறதுலாம் நல்ல ஒரு சிறப்பு. 4ல சுபகிரகங்கள் இருப்பது தாய் மூலமாக நல்ல ஒரு அனுகூலம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்றால் தாய் காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் நட்பு கிரக சேர்க்கை பெறுவது மிக மிக சிறப்பு. சூரியன், செவ்வாய், குரு போன்ற நட்பு கிரக சேர்க்கை பெறுவதோ, புதன், சுக்கரன் போன்ற சுபகிரக ஒரு தொடர்போடு இருக்கிறது கூட பெரிய பாதிப்பு இல்லாம நல்ல ஒரு அனுகூலமான பலனை கண்டிப்பாக தாய் மூலமாக ஏற்படுத்தும். வளர்பிறையில பிறந்திருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுபகிரக தொடர்போடு சந்திரன் இருந்தால் அம்மா மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்கள், வயது மூத்த பெண்கள் மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள்லாம் உண்டாகும். 4ஆம் அதிபதியும் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டா ஏற்ற மிகுந்த பலன்களை தாய் மூலமாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டாகும். ஒரு ஜாதகத்துல தாய்காரகன் சந்திரன் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் பாவகிரகங்கன்னு சொல்லக்கூடிய சர்பகிரகமான ராகு கேது சேர்க்கை பெற்றிருப்பது, ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ராகு கேது சேர்க்கை பெற்று இருப்பதே ஒரு கடுமையான தோஷமாகும். அதுபோல சனி சேர்க்கை பெற்றிருப்பது, சனி பார்வை பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு ஜாதகத்துல சந்திரன் சனி சேர்க்கையோடு இருந்தால் அம்மாவுடைய ஆரோக்கியம் என்பது பாதிக்கும். அதுபோல சந்திரன் ராகு கேது சேர்க்கையோடு இருந்தால் அம்மா வழி உறவினர் வகையில பகை, அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்றால் சந்திரன் ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்கிறது கூட நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்குது. சந்திரன் கேதுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலத்தில் இருந்தாலும், ராகுவி நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருந்தாலும், மற்ற கிரக ஸ்தானங்களும் மற்ற ஸ்தானம் 4ஆம் பாவமும் கெட்டு போயிருந்து ஒரு சுபகிரக தொடர்போடு இல்லாமல் இருந்தால் அம்மா வழியில நிறைய பிரச்சனைகள், அம்மா மூலமாக நிறைய நிம்மதி குறைவுகள், அம்மா கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட உண்டாகுது. அது போல கடகராசியில போய் பாவகிரகம் இருந்தாலும் அம்மா வழி உறவினர் வகையில மனஸ்தாபங்கள் ஏற்படுகிறது.